மச்சான் இந்த பிஸ்னஸ்லலாம் ஏன் பிராண்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கு? அது ஒரு நல்ல கேள்விடா. சரி, இந்த பிராண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பிராண்டிங் இதெல்லாமே நீ நிறைய யூடியூபர்ஸ் பேசியும் பார்த்துருப்ப. ஆமாம், நிறைய இடத்துல பிராண்ட் யுவர் பிஸ்னஸ் யுவர்னு சொல்லி நிறைய போர்ட்ஸும் பார்த்துருப்பேன் இல்லையா? கரெக்ட். ஸோ பிராண்டிங் ஏன் முக்கியம்னா பேசிக்லி டு நோ யுவர் ஆடியன்ஸ். ஓகே, see now you may be a product based business or let's say you may be a service based business. எதுவாக இருந்தாலுமே அந்த பிஸ்னஸுக்கு ஒரு அப்ரோச்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ உன்னோட டார்கெட் ஆடியன்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது, உன்னோட பிராண்டை கொண்டு போய் உன்னோட பிஸ்னஸை கொண்டு போய் கரெக்டான ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்கு போய் சேர்ப்ப இல்லையா? இது எல்லாத்துக்குமே தான் பிராண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே மட்டும் இல்லை, லைக் இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பேசணும்னா once you start your business and you're trying to explore இல்லையா, lot of segments you're trying to explore, அந்த டைம் வந்து நீ பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணனா உன்னோட ப்ராடக்ட்டும் உன்னோட ஆடியன்ஸ் அதாவது பொட்டென்ஷியல் லீட்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா அந்த செக்மெண்ட்னு இருக்கும், இந்த டார்கெட் செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சோப்பு டப்பா விற்கிறேன், அந்த சோப்பு டப்பா வாங்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அந்த ஆடியன்ஸை இந்த பிராண்டிங்ன்றத ஒரு விஷயம் போய் டார்கெட் பண்ணும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் மெயினாக பிராண்டிங்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.